ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேபாள் கலவரம். இந்த கலவரத்தோட விளைவாக பொதுமக்கள் இளைஞர்களோட 15 பேரோட உயிர்கள் துப்பாக்கி குண்டுக்கு இரையானதாக செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கலவரத்துக்கு காரணம் அந்த நாட்டில் சோஷியல் மீடியாவை தடை செஞ்சுருக்காங்க. அதாவது யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதை போன்ற சமூக வலைத்தளங்களை தடை செஞ்சதுனால மக்கள்கள் போராட்டம் செஞ்சுருக்காங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் KP ஷர்மா ஒலி அவர்கள் பதவி விலகியிருக்காரு. அதாவது தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஒருபடிக்கு மேலே போய் மக்களோட போராட்டம் உச்சக்கட்டத்தை தொட்டதுனால அந்த நாடை விட்டே வேற நாட்டுக்கு பறந்து செல்றதா திட்டம் திட்டி கொண்டிருக்காருன்னு செய்திகள் சமூக வலைதளங்களில் வலம் வந்துட்டு இருக்கு. வாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன காரணன்றதை விரிவாக பார்க்கலாம். அதாவது நேபாளன்ற நாடு இமயமலைக்கு அருகில் காட்சி தரும் ஒரு அழகிய நாடு தான். இந்த நாடு வந்து ரைட் சைடில் இந்தியாவும் லெஃப்ட் சைடில் சைனாவும் இருக்க நாடு. இந்த நாடு 2008 வரைக்கும் மன்னராட்சியாக இருந்த நாடு. 2008க்கு அப்புறம் மக்களோட பெரும் புரட்சிக்கு அப்புறம் தான் கம்யூனிசம், அதாவது இடதுசாரி கம்யூனிசம் கொண்ட நாடாக இன்னைக்கு வந்துட்டுருக்கு. இப்படியாப்பட்ட கம்யூனிசம் இருக்கிற மக்களாட்சி இருக்கிற நாட்டில் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்க காரணம் என்ன? ஏன் அவங்க சோஷியல் மீடியாவை பேர்ன் பண்ணுறாங்க? சோஷியல் மீடியாவை அவங்க பேர்ன் பண்ணுறது காரணம் இந்த காலத்து இளைஞர்கள் அந்த நாட்டில் அதிகமாக தொழில்நுட்பம், அதாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நாட்டு அரசியல்களை தவறுகளாக கருத்துக்கள் தெரிவிக்கிறதும் சமூக விரோதிகளும் பயன்படுத்துகிறதும் 7 நாட்கள் நிபந்தனை அளித்திருக்கு. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ள இந்த சோஷியல் மீடியாக்கள் அந்த நாட்டில் வந்து ஆஃபீஸ் போடணும். ஆஃபீஸ் போட்டு இதுக்கு வந்து ஒரு வரமுறைப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதற்கு டிக்டாக் போன்ற இணையதளம் வந்து ஓகேன்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற ஃபேஸ்புக்கோ, யூடியூப்போ, வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ ரெஜிஸ்டர் பண்ணலை. அதனால் அந்த நாட்டு உடனே தடை செஞ்சிருச்சு இந்த இணையதளங்களெல்லாம். இதனால் மக்கள்கள் போராட்டம் ஏன் வெடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கருத்துரிமையை பேசக்கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் கல்வி சரியாக கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம், அதாவது நெப்போட்டிசம்ன்றது வந்து அரசியல் சார்ந்து இருக்கும் அவங்களோட அடுத்த தலைமுறையினரை முன்னெடுத்து செல்வது தான் நெப்போட்டிசம். இது மாதிரி நெப்போ பேபிஸ் உருவாகிட்டாங்க. அவங்க தான் அதிகமான பங்களாஸ் வச்சுருக்காங்க. நல்ல நல்ல ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு அவங்க பசங்களுக்கு கல்வியை கொடுக்குறாங்க. சொகுசான கார்களில் ஆடம்பர வாழ்க்கை அடைகிறாங்க. அதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணி எங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற சோஷியல் மீடியாக்களை பர்ன் பண்ணுறீங்களா? அந்த நாடே டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்குது. நாங்கள் டூரிஸ்ட்டை நம்பி இருக்கோம். எங்களுக்கு இது மூலியமாக தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரமும் ஈட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சோஷியல் மீடியாவை எங்களுக்கு ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு அந்த நாட்டோட இளைஞர்கள், அதாவது கவர்மெண்ட் பார்வையில் அந்த இளைஞர்களுக்கு பேர் வந்து சென்சி. இந்த ஜென்சின்ற இனக்குழு, அதாவது இளைஞர்களை தான் நம்ம இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க சொல்கிறது ஜென்சி. இந்த ஜென்சின்றவங்க தான் இந்த போராட்டம் அதிகமாக கையில் எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்த போராட்டம் அந்த கவர்மெண்ட் நினச்சி சாதாரணமாக போகும்ட்டு. ஆனால் இளைஞர்களோட போராட்டம் என்றைக்குமே சாதாரணமாக போனது கிடையாதுல்ல. அதை எல்லாருமே நினைவு கூறும் விதமாக தான் இன்றைக்கி அந்த நாட்டில் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்த போராட்டம் ஆரம்பத்தில் கவர்மெண்ட் பர்மிஷனோட சுமூகமாக போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டம் ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே தீக்கு இரையானது மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்க பில்டிங்ஸு எல்லாத்தையுமே மக்கள்கள் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எதிர்ப்பை கடினமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவர்களோட மனைவி அவர்களும் இந்த தீக்கு இரையானதாக ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு தான் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா போராட்டம் போய்கிட்டே இருக்கும் போது இராணுவ வீரர்களும் வந்திருக்காங்க. அதாவது இராணுவ வீரர்கிட்ட இவங்க மாற்றி சண்டை போடும் போது அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் புகை குண்டு, அதுக்கப்புறம் ரப்பர் புல்லட்ஸ் இதை மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள்கள் தன்னோட கையில் இருந்த பாட்டில்ஸு, கற்களை வீச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த போராட்டம் இறுதி அடையுது. அதாவது துப்பாக்கிச்சூட்டை கையில் எடுக்கிறாங்க. துப்பாக்கிச்சூட்டின் விளைவாக 15 பேரோட உயிர் பறிப்போகுது. அநியாயமாக இளைஞர்களும் மக்கள்களும் இதனால் உயிர் சேதாரம் ஆகுது. இந்த உயிர் சேதத்தின் விளைவாக அந்த நாட்டோட பிரதமர் ராஜினாமா செய்கிறாரு. அப்படி ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் கலவரம் இன்னும் முத்தி போகுது. இந்த முத்தலின் விதமாக தான் அவர் நம்ம வேறு நாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு தகவல் சோஷியல் மீடியாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி போராட்டத்துக்கெல்லாம் காரணம் மக்கள்கள் சொல்கிறது ஒன்று தான், எங்களோட உரிமையை எதுக்கு நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, எங்கள் சுதந்திரத்தை எதுக்கு பறிக்கிறீங்களே, எங்களோட பேச்சுரிமையை நீங்கள் எதுக்கு கெடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, அன்னைக்கும் மக்கள் போராடினாங்க. அன்னைக்கு போராட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அகிம்சை வழியிலையும், அதாவது அடிதடி வழியிலையும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வழியாக தான் இருக்குது, அது சோஷியல் மீடியா வழியில். தன்னோட மக்களோட மனக்குமுறல்களும் அவரவர் கருத்துக்களும், கருத்து சுதந்திரன்றது இயல்பாகவே உலக அளவில் எல்லாருக்குமே இருக்குது. அப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரம், அதுவும் கம்யூனிஸ்ட் நாடு, இடதுசாரி நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்கே தடை வச்சா மக்கள்கள் எப்படி புரட்சி பண்ணாமல் இருப்பாங்க? ஸோ இது சாதாரண சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்காக நடந்த போராட்டம் கிடையாது. தன்னோட கருத்து சுதந்திரத்தை தடுத்ததுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு சம மரியாதை, சுயமரியாதை இது எல்லாமே கொடுக்காம அந்த குழந்தைய நம்ம கட்டுப்பாட்டிலே ஒரு வயசு வரைக்கும் தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் அது 10 பருவத்தை எட்டினதுக்கு
வந்ததுக்கப்புறம் அது தான் முடிவை தானாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தானே நம்ம கவர்மெண்ட் வந்து 18 வயசுக்கு அப்புறம் எல்லா இளைஞர்களும் அவங்கவுங்க இதை அவங்கவுங்களே தீர்மானிக்கலான்னு ஒரு சட்டத்தையே அமல்படுத்தியிருக்கு. ஸோ இப்படி தாங்க மக்களாக தேர்ந்தெடுத்து உருவாகிறது தான் ஒரு அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கம் மக்களுக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த மக்கள் பெரும் புரட்சி வீதமாக இந்த அரசாங்கத்தை நிலக்குலை வைப்பாங்கன்னு தான் நாடு தழுவிய பார்வைகளில் இதுவும் ஒன்று. அதாவது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் ஒவ்வொரு மனிதரும் சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்குமான்னு நல்லா கவனித்து ஓட்டு போடணும். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டுட்டு போராட்டம் புரட்சின்னு பண்ணுறதுனால நம்மளோட உயிர்கள் தான் பலியாகுது, நம்ம தான் சிறைக்கு செல்லும் அப்பள நிலை ஏற்பட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஓட்டு போடும் போதே இவங்க தான் தெளிவானவர்கள், நம்மளுக்கு அவங்க கொடுக்குற வாக்குறுதி ஏற்கத்தக்க இருக்குதுன்னா அவங்களுக்கு நம்மளோட வாக்குகளை செலுத்தினா நாளைக்கு எந்த பிரச்சனையிலையும் போய் சிக்க தேவையில்ல, எந்த போராட்டத்திலையும் குதிக்க தேவையில்ல. இன்னும் நேபாள் போராட்டம் என்னென்ன நடக்க போகிறதுன்றத நம்ம சேனலில் நியூஸாக போடுவோம். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.